இந்த நல்ல காலவேளைக்காக நாம் ஆண்டவரை துதிப்போம். மீண்டும் நல்ல ஒரு காலவேளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். நம்முடைய தேவன் நல்ல சுகத்தை, பலனை, ஆரோக்கியத்தை கொடுத்து இந்த காலவேளையை துதிக்க வைத்திருக்கின்ற குடும்பங்களாக, பிள்ளைகளாக, ஊழியர்களாக இணைந்திருக்கிறோம். எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தருடைய நாமத்தை இந்த காலவேளையை தொழுது கொள்வோம். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். அப்போஸ்தலர் 2:21. ஆமென். வேதத்தின் பக்தர்கள் அதிகாலையில் எழுந்து தேவனை தேடி தொழுது கொண்ட போது தேவன் அவர்களுக்கு தரிசனமானான். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தேவனை ஆராதிக்க சென்றதை பார்க்கிறோம். யாக்கோபு அதிகாலமே எழுந்து என்று பார்க்கிறோம். ஆமென். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை இந்த காலவெளிக்காக நன்றி. யோசு அதிகாலமே எழுந்து என்று பார்க்கின்றோம். ஓ இயேசு கிறிஸ்து அதிகாலையில் எழும்பி மலையின் மேல் ஏறி போய் பிதாவோடு பேசினார். ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டது போல இவரை நாங்கள் உடைய நாமத்தை தொழுது கொள்கிறோம். உடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது சொல்லி துதிப்பா. எல்லாரும் ஆங்காங்கே நல்ல கர்த்தரை துதித்து தேவனை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை அசைத்து இயேசுவின் இரத்தத்தை நினைத்து நன்றி செலுத்துவோம். நாமே நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் இரத்தம். கொலோசியர் 1:14. சமாதானத்தை தருகிற இயேசுவின் இரத்தம், தைரியத்தை தருகிற நம்முடைய இரத்தம், தெளிக்கப்பட்ட இரத்தம், சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் உடைய வல்லமுள்ள இரத்தத்துக்காக நன்றி. மகிமையுள்ள உடைய நாமம். நல்ல கரங்களை சென்று பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை ஜபத்தில் அவருடைய பிரசனத்தினால் எங்களை நிரப்பும் என்று கேட்போம். ஆமென். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். இன்று காலை கிருபையின் ஆவியானவர் எங்கள் மத்தியில் இறங்கி எங்களை ஆசீர்வதிகள், பாடல்கள், தியானங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து எங்களோடு பேசும். ஆமென். தரிசனமான தேவன், சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவனே, அடையாந்தரங்களை சிருஷ்டித்த எங்கள் தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் இணைந்து ஒரு பாடலை பாடி அப்படியே நாம் கர்த்தரை இந்த காணொளியிலே ஆராதிக்க போகிறோம். ஒரு வசனத்தை தியானித்து அப்படியே நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நம்முடைய துதிகளை ஏறெடுக்கிறார். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே என்று ஆண்டவரை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். பாடும் காலையில் ஒளி விளக்கும் ஜீவனாயத்தம் ஜனங்களின் தாரும் ஜீவநதியும் அவரே, ஜீவனாயத்தம் ஜனங்களின் தாரும் ஜீவநதியும் அவரே. எல்லாரும் சேர்ந்து இதோ மனுஷரின் மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இணைந்து பாடுன கல்வி சியோனே, மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. எல்லாரும் இணைந்து பாடுவோமா? தேவாதி தேவன் வாசம் செய்கிறார். மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்தம் மனுவே, மகிமை நிறை மகா பரிசுத்த ஸ்தலம் என்றும் துதியுடனே
மனிதரின் மத்தியில் செய்கிறாரே. Thank you, Father. செய்கிறாரே. இந்த காலவெளியிலே தேவன் நம்மத்தில் வாசம் செய்கிறார். ஒரு வசனத்தை வாசித்து நாம் தொடர்ந்து ஜெபிக்கப் போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 1ஆம் சங்கீதம் 2, 3. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் வாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு அவன் தன் காலத்தில் தன் கனி தந்து இலைதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தேவனுடைய வார்த்தையின் ஆசீர்வாதங்கள், கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து அதை நேசித்து அதை கை கொண்டு நாம் நடக்கும்போது தேவன் நம்மை பிரியமாய் இருக்கிறார். 2வது, அவர் நம்மை நீர்க்கால்களின் ஓரம் நடப்பட்ட ஒரு மரத்தை போல வைக்கிறார். கனியை தரும்படி நம்மை வைக்கிறார். இலைதிராக இருக்கிற மரத்தை போல வைக்கிறார். எல்லாத்துக்கும் மேலே செய்வதெல்லாம் வாய்க்கும். கடவுளில் தேவனுடைய வசனத்துக்கு அவ்வளோ வல்லமை. ஆகவே தான் எல்லா ஜபத்திலும் வசனத்தை தியானிக்கிறோம், வேதத்தை தியானிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறோம். எல்லா நேரமும் தேவனுடைய வார்த்தை தான். இந்த உலகத்தில் தேவனே நேரடியாக பேசுகிறது கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வசனம் மட்டும்தான். அந்த வார்த்தை தான் ஆசீர்வதிக்கிற ஒன்று. 5 விதமான தேவனுடைய வார்த்தையின் ஆசீர்வாதங்கள், அதை நாம் சிந்தித்து ஜெபிக்க போகிறோம். இப்பொழுது நாம் பார்த்த வசனத்தில் ஒன்று, தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறவர்களுக்கு அவங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். அந்த மூல பாஷையில் ப்ராஸ்பர் அப்படின்னு. அப்போ தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனை செழிக்க வைக்கும் நம்முடைய வாழ்க்கையில். ஆகவே செழிப்பு என்று சொல்றது கட்டாயம் ஆனால் வசதிகளெல்லாம் திறனாக இருந்து அப்படி ரெண்டு மட்டும் சொல்லிவிட முடியாது. அவைகளையும் நமக்கு தருவார். ஆனால் செழிப்பாய் வைப்பார், செழிப்பாய் வைப்பார். அன்றைக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ராஜாவின் போஜனத்தை சாப்பிடாமலே அவர்கள் முகங்கள் செழிப்பாக இருந்தது, களை உள்ளதாக இருந்தது. ஸோ காட் வில் டிஃபரன்ஷியேட் தீஸ் பீப்புள். தேவன் தம்முடைய ஜனங்களை வித்தியாசமாய் ஆசிரியர் செழிப்பாய் மாற்றுவார், செல்வமாய் மாற்றுவார், செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று பார்க்கிறோம். 2வது, இந்த தேவனுடைய வசனத்தை இப்படி தியானிக்கிறவர்களுக்கு சங்கீதம் 119, 49, 50 இந்த வசனம் சிறுமையில் அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும். இந்த வேத வார்த்தை நம்மை கீழே விட்டுவிடாது, துக்கத்தில் ஆழ்த்தி விடாது, வேதனையில் ஆழ்த்தி விடாது, போராட்டங்கள் வந்தால் நம்மை அழித்து விடாது. இந்த வார்த்தை நம்மை ஆறுதல் படுத்தி உயர்த்துகிற தேவனுடைய வார்த்தை. ஆகவே தான் கர்த்தருடைய வார்த்தையில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில். இன்று காலை ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஏன் இன்று காலை இப்படி தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறோம்? இந்த காலையில் வேத வசனத்தை டெக்ளேர் பண்ணும்போது அந்த வார்த்தை நம்முடைய வீடுகளுக்குள் வருகிறது. உங்கள் சரத்துக்குள் அந்த வார்த்தை போகிறது. இந்த வீட்டுக்குள் அந்த வார்த்தை போகிறது. இந்த வார்த்தை தேசம் முழுதும் போகிறது. இந்த வார்த்தை அங்குள்ள சாவ வார்த்தைகளை அழிக்கிறது. மீதி மனுஷ வார்த்தை, அந்தகார வார்த்தைகளெல்லாம் அழிக்கிறது இந்த வார்த்தை. ஏனென்றால் இது யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. திஸ் இஸ் காட்ஸ் வேர்ட். இது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தைக்கு எதிரான சக்தி ஒன்றுமே இல்லை. இந்த வார்த்தை பேச பேச, சொல்ல சொல்ல, கேட்க கேட்க, இந்த வார்த்தை தொனிக்க அந்த வேதத்தில் வாசிக்கிறோமல்ல, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. The word of God when it is being declared, அது வல்லமை உள்ளது. சிறுமையில் ஆறுதல் தரும் வசனம். லேவியராகமம் 26, 3 முதல் 4 வசனங்களிலே கட்டளைகளின்படி நீங்கள் செய்து இந்த வசனத்தின்படி நீங்கள் செய்தால் ஏற்ற காலத்தில் மழை பூமி தன் பலனை தரும். அப்படி என்றால் சரியான நேரத்தில் எல்லா நன்மைகளையும் தேவன் வாக்கிய செய்வது இந்த வசனத்தின் மூலம்தான். செய்து பாருங்களேன். தினந்தோறும் ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்தை தொடர்ச்சியாக வாசித்து வாருங்கள். தினந்தோறும் கொஞ்சம் வசனத்தை வாசிக்காமல் வேலைக்கு செல்ல வேண்டாம். ஒரு வசனத்தையாவது மனப்பாடம் செல்லாமல் பிள்ளைகள் படிக்க வேண்டாம். இப்படி நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்த ஒரு தீர்மானம். அதனால இன்றைக்கி நம்முடைய ஆலயத்தில் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். வாலிபர்களுக்கு வசனத்தை சொல்லிக் கொடுக்கிறோம். வசனம்தான் ஜீவன். கை வைத்து சோதரம் பண்ணுங்கள். எத்தனை பேர் இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கிற காலவெளியிலே இப்போ கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தை உங்களை செழிப்பாக மாற்றும். கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தை, இதை நீங்களும் வாசிக்கும் போது, நீங்களும் இந்த வசனத்தை தியானிக்க கூட இணைந்து வசனத்தை இன்னும் வலிமையாக நீங்கள் மாற்றும் போது
அது ஆறுதல் தருகிறது. ஆகவே இது காலை ஒரு தீர்மானம் ஒன்று, ஆண்டவரே உடைய வசனத்தை தியானிப்பேன், நேசிப்பேன், வசனத்தை நான் வாசிப்பேன். ஐ வில் ஹாவ் a systematic planning reading of the word of God. திட்டமிட்டு சரியான வேத வாசிப்பு இருக்கணும். அங்கே ஒன்று இங்கே ஒன்று இல்லாமல். அதனால இப்போ ரெகுலராக அதிகாலை ஜபத்தில் தொடர்ந்து ஒரு வசனத்தை தியானித்து கொண்டே வருகிறோம். தொடர்ச்சியாக இந்த 10 நிமிட தியானம், இந்த வார்த்தை எங்கேயோ யாரையும் தொட்டு கொண்டே இருக்கிறது, யாருக்கோ கிரியை செய்து கொண்டே இருக்கும். ஆகவே வெறும் ஜபம் செய்து விடாமல் பாடலை பாடி தேவனுடைய வார்த்தையை டெக்ளேர் பண்ணுறோம். இன்று காலை கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறவனை நான் செய்வதெல்லாம் வாய்க்கும்படியவனை செய்வேன். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட குடும்பத்தைப் போல இருப்பான். அது மட்டுமல்ல, சிறுமையில் ஆறுதல், ஏற்ற காலத்தில் மழை பெய்யும், பூமி தன் பலனை தரும். இன்னும் ரொம்ப ஆச்சரியமான சில காரியம் நிறையா இருக்குது. 20 விதமான ஆசீர்வாதங்களை நான் தியானித்து பார்த்தேன். ஒரு 5 காரியங்களை தான் உங்களுக்கு சொல்லுக விரும்ப நேரம் இல்லை. நான் ஏராளமான காரியங்களை தியானித்தேன். ஆண்டுடைய வசனத்தில் வருகிற ஏராளமான காரியங்கள் வாசித்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. உபாகமம் 6:24 வாசித்த போது அங்கே பார்த்தால், அவருடைய கற்பனைகள் படி செய்கிறவரை செய்தால் உயிரோடு உன்னை காத்து, ஐ வில் பிரிசர்வ் யூ அலைவ் அப்படிங்கிறார். நன்றாக இருக்கும்படி செய்வாராம். அப்படி என்றால் நம்முடைய ஜீவன் கர்த்தருடைய வார்த்தையில் தான் இருக்கிறது. நமக்கு இருக்கிற ஏகப்பட்ட வியாதி, போராட்டம், பிரச்சனை இதெல்லாம் நம்ம அழித்து விடாது கர்த்தருடைய வார்த்தை. இப்போ நான் இந்த கேட்கிற வார்த்தை உங்கள் இருதயத்தில் போய் ரத்தத்துக்குள்ளே போய் எலும்புகளுக்குள்ளே போகணும். அதனால தான் இந்த வார்த்தையை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி கேட்குறோம். வெறும் காதுகளுக்குள் மட்டும் போகிறதில்லை இந்த வசனம், மண்டைக்கு உள்ள மட்டும் இல்லை, எலும்புகளுக்குள்ள ரத்தத்துக்குள்ள இந்த வசனம் போகுது. கால்வழியிலே கரங்களை வைத்து, ஆண்டவரே உடைய வார்த்தை யுவர் வேர்ட், இந்த வார்த்தையில் இன்னும் பிரியமாக இருக்கணும், இந்த வார்த்தை இன்னும் நேசிக்கணும். வார்த்தை தான் இயேசு. ஹல்லேலூயா. ஏன் அந்த வார்த்தையில் வல்லமை இருக்குது? the word is Jesus. அந்த வார்த்தை மாம்சமாகி என்றிருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி இப்போ பேசிக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தை அதன் வழியாக இயேசுவின் வல்லமை நமக்குள் இறங்கி வரும். அதனால தான் வசனத்தை கேட்கும்போது அந்த வார்த்தை இயேசுவாக அப்படியே அவருடைய வல்லமையாக நமக்குள் இறங்கி வருகிறார். ஆகவே உயிரோடை காத்து நன்றாக இருக்கும்படி செய்வார்கள். வாசித்து பாருங்க, நேரம் இருக்கும்போது அதிக நேரங்கள். இப்போ காலை வேளையிலே உபாகமம் 6:24 தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறவர்களுக்கு இவ்வளவு ஆசீர்வாதமா? ஆம், ஏராளமான ஆசீர்வாதம். இன்னும் பார்ப்போம். உபாகமம் 30:9-10 நீ என்னுடைய வார்த்தையின் மேலே நீ கவனமாக இருந்து என்னுடைய கற்பனை மேலாம் செய்து அதை நேசித்தால் தேவனாகிய கர்த்தர் நான் உன்மேல் மகிழ்ச்சியாக இருந்து நன்மை உண்டாகும்படி செய்வேன் அப்படிங்கிறார். The Lord will be rejoicing over you. தேவனுடைய வார்த்தையின்படி கேட்கிற நடக்கிற செய்கிற மக்கள் மேல் தேவன் மகிழ்ச்சியாக இருக்கிறார். தீங்கு தொட விடுவாரா? சாத்தான் அழிக்க விடுவாரா? அந்த காரணமை நெருக்க விடுவாரா? தேவனுடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும். 5வதாக நாம் அங்கே பார்க்கிறோம், 1-2 ராஜாக்கள் 10:10 அவருடைய வார்த்தை ஒன்றும் தரையில் விழாதான். தேவன் சொல்லுகிற எல்லா வார்த்தையும் நிறைவேறும். ஏசாயா 55:11 பார்க்கிறோம், என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் அது வெறுமையாய் திரும்பாமல் நான் விரும்புவதை செய்து அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும். 2 ராஜாக்கள் 10:10 கர்த்தருடைய வார்த்தை ஒன்றும் தரையிலே விழவில்லை. யோசுவா 21:45 பார்க்கிறோம், கர்த்தர் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கு சொன்ன நல்வார்த்தை ஒன்றும் தவறி போவதில்லை. இன்று காலை கர்த்தருடைய வார்த்தை ஒன்றும் தவறி போவதில்லை. தேவன் உங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தையும் தவறி போகாது. ஆமென். இன்று காலை இந்த வேதத்தின் வார்த்தைகளை, ஆண்டவருடைய வார்த்தையை இன்னும் அளவில்லாமல் நேசிப்போம், அதையே தியானிப்போம். ஆண்டவரே, இந்த வல்லமுள்ள வார்த்தையை நான் நேசிப்பேன், இந்த வார்த்தையே நான் தியானிப்பேன். இந்த வல்லமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி, இந்த வார்த்தைக்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். இந்த காலவெளியில் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து சொல்லுங்கள், இந்த வார்த்தை நம்மை செய்வதெல்லாம் வாய்க்கும்படி செய்யுமா? இந்த வார்த்தை சிறுமையில் ஆறுதலை கொண்டு வருகிற வார்த்தை. ஏற்ற காலத்தில் மழை பெய்யும் அப்படின்னா குடும்பத்தில் நடக்க வேண்டிய காரியங்கள் அந்தந்த நேரத்தில் சரியாக நடக்கும். பிள்ளைகளுக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு, வேலையில் எல்லாம் நடக்கும். என்னுடைய வார்த்தையை நாம் பற்றி கொண்டிருந்தால் பூமி தன் பலனை தரும். உயிரோடு உன்னை காத்து நன்றாயிருக்கும்படி செய்வார். கரங்களை வைத்து சோதனை பண்ணிக்கொண்டிருந்த காலவெளியில் தேவனே, இப்படிப்பட்ட வேத வார்த்தையை ஆண்டவரே பரிசுத்தவான்கள் மூலம், பரிசுத்த ஆவியானவர்கள் மூலம் எழுதி கொடுத்திருக்கிறீர். இந்த வார்த்தை எத்தனை ஆண்டுகள் உயிரோடு இருக்கிறது. இந்த வேதத்தை யாரும் அழிக்க முடியவில்லையே. இந்த
வசனம் அழியாது. வானமும் பூமியும் ஒழிந்தால் இது ஒழியாது. இப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். கரங்களை வைத்து இதை நான் நேசிப்பேன், வாசிப்பேன். தினந்தோறும் குறிப்பிட்ட நேரத்தை வாசிக்காமல் ஒன்றை செய்ய மாட்டோம். இந்த காலையில் அதிகாலை ஜபத்தில் எப்படி தியானிக்கிற மாதிரி மறுபடியும் அன்றைக்கு ஏதாவது ஒரு நேரம் உட்கார்ந்து வேதத்தை வாசித்து தியானித்து குறிப்பிட்ட வசனத்தை வாசித்து அந்த வசனத்தை எடுத்து தியானித்து வார்த்தையின்படியே செய்ய ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா கரங்களையும் அசைத்து இந்த வார்த்தை ஒன்று தரையில் விழுவதில்லை. இன்று காலை கர்த்தர் சொல்கிறார், என் வார்த்தை ஒன்றும் விருதாவாய் திரும்பாது. நான் விரும்புகிறதை செய்து முடிக்கும். உங்களோடு கூட நான் காலாகாலங்களாக பேசிக்கொண்டிருக்கிறேனே. ஆராதனையிலும் கூட்டங்களில் பேசுகிறேன், நீங்கள் வாசிக்கும் உங்களோடு பேசுகிறேன். என் வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. அந்த ஒரு வார்த்தையும் தவறி போகாது. என் வார்த்தையின்படியே என் ஜனங்கள் வாழ்வில் நிறைவேறும். என் வார்த்தையின்படியே என் சபையில் நிறைவேற்றுவேன். என் வார்த்தையின்படியே என் ஜனங்களுக்குள் காரியங்களை செய்வேன். My word will be fulfilled. My word will be accomplished. ஓ ராப்கபாரபா சண்டரா தியாக்கரபா. நல்ல கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணி தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு எத்தனையோ வார்த்தைகளை கற்று சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தையெல்லாம் நினைவுகூர்ந்து அதையே மீண்டும் சொல்லி துதிங்க. ஆமே, தேவன் சொன்ன ஒரு வார்த்தையும் அதை கீழே போகாது, தரையில் விடாது. தேவனுடைய வார்த்தைகள் ஒன்றும் வலிக்காமல் போய்விடாது. அவருடைய வார்த்தைகள், அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆச்சரியமானவைகள். ஹல்லேலூயா. அப்படி வல்லமுள்ள வாக்கு தத்தங்களுக்காக நன்றி. ஆச்சரியமான வாக்கு தத்தங்களுக்காக நன்றி. எதையாவது அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் தருவேன் என்று சொன்ன வாக்கு தத்தம். ஆமென். என் நாமத்தினால் எதை கேட்டுள்ளதே தருவேன் என்று சொல்லியிருக்கிறாரே. அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு பிரியமானதை செய்தால் வேண்டிக் கொள்கிறதையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்வோம் என்று வாசிக்கிறோமே. 1 யோவான் 3:22, யோவான் 15:10 ஆகிய வசனங்களில் தேவனுடைய வார்த்தையை நாம் பற்றி கொள்ளும்படி தேவன் நம்மை உற்சாகப்படுத்துகிற கரங்களை வைத்து எல்லோரும் புகழ்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், குடும்பத்தில் எல்லாரும் ஊழியக்காரர்கள் எல்லாம் கரங்களை வைத்து ஆண்டவரே உடைய வார்த்தை அதை நல்லா தியானிக்கணும், வாசிக்கணும், அதையே நேசிக்கணும். இந்த வார்த்தை எங்களுக்குள்ள எலும்புகளுக்குள்ள அடைபடணும். இவருடைய ரத்தத்துக்குள்ள அந்த வார்த்தை நடந்தாலும் போனாலும் அந்த வார்த்தையே எங்கள் வாயிலிருந்து புறப்பட்டுட்டே இருக்கணும். நம்முடைய வார்த்தைக்காக நன்றி. இந்த வல்லமுள்ள வசனம் ஹல்லேலூயா. இன்று காலை தேவன் தம்முடைய வார்த்தையை நம்முடைய குடும்பங்களில் திருச்சபையில் நிறைவேற்ற போகிறார். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் வந்து பலிக்க போகிறது. ஆமே. ஆண்டவரை ஒரு நம்முடைய மகிமைப்படுத்தி இந்த காணொலியிலே அவரை துதிப்போம். ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஓ, நீர் ஆச்சரியமான தேவன் நீர். ஆமே. நமக்கு கோடான கோடி நன்றி 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 நன்றி. அற்புதமானவரே, தங்களுமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆச்சரியமானவரே, நமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தைகள், வல்லமுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்று காலை எங்கள் துதியின் சத்தம், ஜப சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி நம்முடைய குடும்பங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய திருச்சபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஊழியர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய வேலை தொழில்களில் தேவனுடைய கிருபை இருக்கிறதற்காக எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஆமென். சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்களுமை துதிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த காலமுடைய மகிமையின் பிரசனம் ஒவ்வொரு இடங்களில் நிரப்பட்டும், பிள்ளைகளை நிரப்பட்டும். ஓ, எல்லா தடைகள் மாறட்டும், அந்தகாரங்கள் நேரங்கள் நீங்கட்டும், வியாதிகள் மாறட்டும், சாபங்கள் மாறட்டும், தொழில்கள் வியாபாரங்களில் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், வேலை காரியங்களில் நம்முடைய ஆளுகை கூட இருக்கட்டும். அதிகாலையில் எழும்பி துதிக்கிற அந்த ஜபத்தின் ஆவியினால் ஒவ்வொருவரையும் நிரப்போம். ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிஷம் கர்த்தரை ஆராதித்தவரை மகிமைப்படுத்தும். யெகோவா ஷாலோம், அல்லேலூயா என்று தேவரை மகிமைப்படுத்தும்.
உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். Thank you, Father. நல்ல காலவளைக்காக நாங்கள் நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய வேத வசனத்தின் மூலம் எங்கள் வாழ்வில் நீர் கொடுக்கிற மகிமையான காரியங்களுக்காக நன்றி. நம்முடைய வசனத்தை நாங்கள் இன்னும் நேசிக்க, இன்னும் தியானிக்க, இந்த வசனத்தை கை கொள்ள, அதன்படி நடக்க இப்பொழுது இணைந்து ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகள், குடும்பங்களுக்கு, ஊழியர்களுக்கு கருவிதாருங்கப்பா. இந்த வசனம் வல்லமையாக மாறட்டும். வசனத்தை தியானிக்க, வாசிக்க, நேசிக்க, இந்த செய்தெல்லாம் வாய்க்கும் சொல்லியிருக்கிறீர்கள். சிறுமையில் ஆறுதல் உள்ள வசனம் சொல்லுகிறேன். இந்த வசனம் ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் செய்யும்படி சொல்லியிருக்கிறீர்கள். ஓ, அந்த வார்த்தையின்படி செய்யும்போது அவனை உயிரோடு காத்து ஷபாலா கடபா, அந்த காலவெளியில் பலவீனங்கள் மாறட்டும், சாபங்கள் மாறட்டும். ஓ, ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும், ஆராதனைகள் மகிமையாக இருக்கட்டும், ஊழியங்கள் வல்லமையாக மாறட்டும், ஊழியக்காரர்கள் இன்னும் வல்லமையான வரங்களின் மூலம் செயல்படட்டும், விசுவாசிகளை இன்னும் மகிமையாய் மாற்றும். ஒவ்வொரு குடும்பங்களில் தீர்க்கதரிசிகள் எழுப்பும், ஊழியர்கள் எழுப்பும், அந்த வசனத்தை சுமந்து செல்லுகிறவர்கள் இன்னும் எழுப்போம். இந்த வசனம் வல்லமையாக மாறட்டும். இந்த வார்த்தையின்படியே நம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தும். சொன்னதெல்லாம் அந்த பலிக்கட்டும். இன்னும் நாங்கள் நம்முடைய வார்த்தையை நேசிப்போம், இந்த வார்த்தையே தியானிப்போம் என்று எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.